எந்த எக்ஸ்ட்ராஸும் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் ஒரே ஓவரில் இந்திய அணிக்கு கிடைத்த 42 ரன்கள். ஆச்சரியத்தில் கிரிக்கெட் ரசிகர்கள். நொந்து போன எதிரணி பவுலர். புதிய உலக சாதனை படைத்த சூரியகுமார் யாதவ். அதாவது அடுத்த மாத தொடக்கத்தில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையேயான தொடர் நடைபெற உள்ளது. இதில் 2 டெஸ்ட் மற்றும் 3 T20 போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க உள்ளது. அதற்காக தற்போதே இந்த இரு அணிகளும் வார்ம் அப் போட்டிகளிலும் பங்கேற்று வருகிறது. அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் டாஸ் ஜெயித்த இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து ருத்ராஜ், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் போன்றோரின் அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 249 ரன்களை எடுத்திருந்தது. இதில் அதிகபட்சமாக நம்ம சூரியகுமார் யாதவ் மட்டுமே 113 ரன்களை சேர்த்திருந்தார். பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை 182 ரன்களில் சுருட்டி இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றியும் பெற்றிருந்தது. மேலும் என்னதான் இது ஒரு வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த 570 வருட கிரிக்கெட் வரலாற்றில் இந்த மேட்சை மட்டும் எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகர்களும் மறக்கவே மாட்டாங்கங்க. ஏன்னா கிரிக்கெட் போட்டிகளில் இப்படி கூடவா நடக்கும் என்பதைப் போல ஒரு ஆச்சரியமான சம்பவம் ஒன்று இந்த போட்டியில் அரங்கேறியிருந்தது. அது என்னன்னா, இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கின் போது சரியாக 11வது ஓவரில் மட்டும் அந்த ஒரே ஓவரில் 42 ரன்களை எடுத்திருந்தது இந்திய அணி. எப்படி? அந்த ஒரு ஓவரில் வீசப்பட்ட 6 பந்துகளையும் சிக்ஸர் அடித்தால் கூட 36 ரன்கள் தான் வருமே தவிர 42 ரன்கள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அதைவிட கூடுதலாக எப்படி 6 ரன்களை இந்திய அணி எடுத்திருக்க முடியும் என்ற அந்த கேள்விதான் இந்த போட்டியின் சுவாரஸ்யமே. அதாவது இந்த இரு அணிகளுக்கும் நடைபெறும் இந்த வார்ம் அப் மேட்சில் பங்களாதேஷ் அணியில் சொல்லும்படியான சீனியர் வீரர்கள் யாருமே பங்கேற்கவில்லை. ஏனென்றால் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச் ஒன்றில் சீனியர் வீரர்கள் கொண்ட பங்களாதேஷ் அணி தற்போது விளையாடி வருகிறது. அதனால் இந்திய அணிக்கு எதிரான இத்தகைய வார்ம் அப் மேட்ச்களில் பங்களாதேஷ் அணியில் இளம் வீரர்கள் தான் பங்கேற்று வருகின்றனர். ஆக அந்த ஒரு விஷயம் இந்திய அணிக்கு சாதகமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த போட்டியில் அந்த 16வது ஓவரை வீசியதோ பங்களாதேஷ் அணியின் இளம் வீரரான அகமது உசைன் என்ற பவுலர். ஆகவே அந்த ஓவரை எதிர்கொண்ட நம்ம சூரியகுமார் யாதவோ தொடர்ந்து 6 சிக்ஸர்களை அசால்ட்டாக பறக்கவிட, இதனால் 6 பாலுக்கு 6 சிக்ஸர் என்ற வீதம் இந்திய அணிக்கு 36 ரன்கள் வந்துவிட்டது. ஆனால் இந்த ஓவரின் போது சரியாக 5வது பந்தை இவர் வீசும்போது அந்த பந்து பேட்ஸ்மேனின் தலைக்கு மேலாக சென்று விக்கெட் கீப்பர் திசையில் பின்பக்கமாக இருந்த ஹெல்மெட்டில் பந்து பட, இதனால் பெனால்டி ரன்னாக இந்திய அணிக்கு 5 ரன்கள் கூடுதலாக வழங்கப்பட்டது. அதே சமயம் அந்த பந்தை ஒய்டு பால் என்றும் நடுவர் அறிவித்தார். இதனால் அந்த ஒரே பந்தில் ஒய்டு மற்றும் பெனால்டி ரன்கள் என மொத்தமாக 6 ரன்கள் கிடைத்தது. பத்தாக்குறைக்கு ஏற்கனவே அந்த ஓவரில் 6 சிக்ஸர்களும் அடிக்கப்பட்டிருந்தது. எப்படி? ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்கள் மற்றும் ஒய்டு பாலில் கிடைத்த பெனால்டி ரன்கள் என இந்த ஓவரில் 2 அசாதாரணமான சம்பவங்கள் அரங்கேறியிருந்தது. இதனால்தான் இந்த மேட்சை கிரிக்கெட் வரலாறு மறக்காது என்றும் சொல்லப்படுகிறது.